அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பேச்சின் ஒழுங்குமுறை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல, மேலும் நபியே, நம்பிக்கையாளர்களான என் அடியார்களிடம் மிகவும் சிறந்த பேச்சையே பேச வேண்டும் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசுற பேச்ச சிறந்த பேச்சா இருக்கணும், அது மக்களுக்கு பயனுள்ள பேச்சா இருக்கணுமே தவிர தேவையற்ற பேச்சுக்களை நம்ம பேசாம இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாருங்க, நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும், பொறுமையாக பேச வேண்டும், அதாவது தெளிவான பேச்சாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனை ரீதியான பேச்சாக இருக்க வேண்டுமே தவிர நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. சிலர் சலிப்படையக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி வராங்க. வந்துட்டு, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து கலிமா சொல்லிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆம் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அதன் மீது நம்ம உறுதியாக இருந்து, அதாவது அல்லாஹுவை ஈமான் கொண்டதுல நம்ம உறுதியாக இருந்துட்டு உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நாவின் மூலமாகத்தான் பல பாவங்கள் நடப்பதற்கு காரணமாக இருப்பதனால நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, நாம என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து பேசக்கூடியவர்களாக இருந்தால் பல பிரச்சனைகள் நம்ம இடத்துல வராமல் நாம் பாதுகாக்கப்படலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.